Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லேருந்து சில மெயினான புதுசான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம Play 13 சொல்லிட்டு நம்ம ஒரு நியூவான நம்ம மார்வெல் பக்கோட மூவி அப்கமிங் October 1st அன்றைக்கி நம்ம டேட்டா ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புரியுது, எக்ஸாக்டாக 1 month இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டேட்டா நம்ம ப்ரைம் வீடியோவில் பார்த்துலாம். இதோட அப்டேட் இப்போ தான் தந்திருக்காங்க. அண்ட் சின்ன ஒரு டீசர் ட்ரெய்லர் ஆட்டும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் இது மெயினாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ்ட் கேட்டகிரியான மூவியாக இருக்க போதான். ஸோ ஆக்சுவலி நம்ம மார்வெல் பக்கோட எல்லா மூவிஸுமே பார்த்தோன்னா நிறைய கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இன்னொரு இந்த மூவியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் டப்டோடையும் டேரக்டாக ரிலீஸும் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி இன்க்ரெடிபிள்ஸோட தேர்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஆக்சுவலி 1 year கிட்ட ஆகுது. ஆனால் இன்னும் கூட வந்து அதோட அஃபிஷியலான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து டிஸ்னி வந்து இது மேலே ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் டேரக்டர் தான் நம்ம பிராட் பர்ட் தான் வந்து இதை ஃபுல்லாக டேரக்டும் பண்ண போகிறாரு. அண்ட் இப்போதைக்கு எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்னா நம்ம 2028ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுது, என்ன ப்ரோ அவ்வளோ வருஷம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வருஷம்லாம் எக்ஸாக்டாக ஆகாது. ஒரு நல்ல ஒரு மூவி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸாக்டாக 2 yearsல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு இன்க்ரெடிபிள்ஸ் 3 வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாகவே இழுக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். டிஸ்னி சைட்லேருந்து இந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு அனிமேஷன் மூவியில் நல்ல ஒரு கலெக்ஷனாகவும் சரி வேர்ல்டு வைஸ் நல்ல ஒரு ரெகனைசேஷன்லாம் தந்த ஒரு மூவி. அப்படியே தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்ட்டும் கொண்டு வந்தாங்க. பட் செகண்ட் பார்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி பயங்கர ஹிட்டெல்லாம் ஆகல. அது கொஞ்சம் ஆவரேஜாகவும் நார்மலாக தான் போச்சு. ஸோ பார்ப்போம், ஹோப் தேர்டு பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பேசிக்கலி சூப்பர் ஹீரோ கேட்டகிரி தான். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணால் செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் ஏஜோட 6th பார்ட்டும் இருக்குது. அண்ட் அது ஒரு அஃபிஷியல் டைட்டிலும் ரிவீல் பண்ணிட்டாங்க, நம்ம பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தை ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம February 5, 2027 சொல்லி கூட ஓகே ஃபிக்ஸ் அண்ட் ஃபைனலைஸும் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்பலாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 2 years தான். பை த வே என்ன ப்ரோ இந்த நம்ம உள்ள கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசேஜ்லாம் நம்ம பார்த்துருப்போம். உள்ள நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த டைமில் ஐசேஜ் ஆன கேரக்டர்ஸ்லாம். பட் அதே போப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ்லாம் பண்ணி அதுலேயும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டில் வேறு கான்செப்ட் ஸ்டோரிலாம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டி இந்த பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது என்னவா இருக்க போகுதுன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி ஏதோ ஒரு வால்கனிக் எரப்ஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரான கான்செப்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பாட்டிலையும் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை தான் உள்ளே ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஸ்குரில் கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்டல் காம்பேட் 2 மூவிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்கமிங் நம்ம அக்டோபரில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நானே 2-3 வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதான் அஃபிஷியலாகவே இருந்தது. பட் இப்போதைக்கு அந்த ரிலீஸ் டேட்டை அப்படியே தூக்கி தள்ளி போட்டாங்க. எஸ் கைஸ், இப்போதைக்கு படம் வந்து ரொம்பவே டிலே ஆக போகுது. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7 months டிலேலாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நியூவான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம May 15, 2026 தான். ஸோ ஆக்சுவலி அக்டோபர் மந்தில் ஒரு பெரிய லெவலான மூவியை நான் இந்த படத்தை தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். சரி கண்டிப்பாக போய் பார்த்து ரிவ்யூலாம் போடணும்னு சொல்லி. ஆனால் இப்போ போய் பார்த்தா என்ன இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர்னு ஆக்கிட்டீங்க. ஏன்னா நல்லபடியாக தான் போயிடுச்சு. எல்லாம் டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக்ஸான இதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி சில விஷயங்கள் இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ எக்ஸாக்டான என்னென்ன அப்டேட்டுன்னு நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க WB சைட்லேருந்து அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லையா அக்டோபர் மந்தில் இந்த மூவி வந்து நல்லா கொஞ்சம் கலெக்ஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு. அதனால அந்த மந்தில் வந்து வேறு ஏதோ பெருசாக வரலையா. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் நல்ல கலெக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. பட் பார்ப்போம். பட் என்ன இருந்தாலும் அக்டோபர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், சூப்பராகவே இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேரமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இன்னொரு பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸே வந்து வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க போல். வேறு எதுவும் கிடையாது, நம்ம கால் ஆஃப் டியூட்டியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆஃப் டியூட்டியோட ரைட்ஸ் இவங்க ஃபஸ்ட்டு பை பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து மூவியோ சீரீஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண போகிறாங்களாம். ஆக்சுவலி பேரமௌண்ட் இப்போதைக்கு நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதேமாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சிலது சக்ஸஸ் தான், சிலது ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, சிலதான் டோட்டல் ஸ்டாப்பே ஆயிடுச்சு. திருப்பி அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஏதோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் நான் பர்சனலி பார்த்தா ரொம்ப பழைய கேம் தான் நான் ஆடி இருக்கேன். நம்ம World War II டைம் அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் வந்து இனிஷியலாக கால் ஆஃப் டியூட்டியே கேம்ஸே வந்தது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி கேமை தான் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் வார்ஃபேர் அந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க, பிளாக் ஆப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் அதெல்லாம் நானும் கவர் பண்ணலை. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க கால் ஆஃப் டியூட்டி ரைட்ஸை வாங்கிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா எக்ஸாக்ட்லி கேம்லேருந்து எந்த பேஸ் பண்ணி அவங்க வந்து இது வந்து மூவியாக கொண்டு வருவாங்கன்னு பார்த்துடலாம்.
அண்ட் இப்போதைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜானோ ப்ளஸ் லைக் ஜாக்கி ஜானும் வந்திருக்காரு. ஆனால் அவரோட ஸ்டண்ட் டீமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் சில பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இது உண்மையா இல்லை கான்செப்ட் ஒருவேளை நம்ம ஜாக்கி ஜானே உள்ளே வராரோன்னு சொல்லிட்டுலாம் கொஷின்ஸோட கேட்டிருந்தீங்க. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட ஸ்டண்ட் லைக் எல்லாம் பெரிய பெரிய இப்போது ரியலான ஃபைட்டிங் லைக் மார்ஷல் ஆர்ட்ஸான ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டண்ட் டீமே அவங்களே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க மூவிஸில் அவங்க அதை யூஸ் பண்ணி. அண்ட் அவங்களும் நிறைய மூவிஸில் வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபைட் சீன்ஸ்க்கெல்லாம் அவங்களே அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெக்கமெண்ட் இருக்கும் லைக் ஏதாச்சும் ஒரு மார்ஷல் ஆர்ட் கேட்டகிரியான ஒரு ஃபைட் செக்மெண்ட் சீனில். ஸோ அதுக்காக மேபி நம்ம ஜாக்கி ஜானோட ஸ்டண்ட் டீமை அவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனால டேட்டா ஜாக்கி ஜானே வந்திருப்பார். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இப்போ நிறையவே இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல முடியல. லைக் ஜாக்கி ஜான் உள்ளே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், ப்ரோ யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஜாக்கி ஜானை வந்து அப்படியே யங்கர் வெர்ஷன் ஆஃப் லைக் சாங்ஷியே தான் பட் வேறு ஒரு மல்டிவர்ஸ்லேருந்து வேற ஏதோ வந்து காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்கலாம் நல்லா தான் இருக்குது. பட் அது அவங்களுக்கே தெரியாது அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு. பட் வந்தால் ஓகே தான். நம்ம ஜாக்கி ஜான் ஆஸ் ஏ மார்வலில் பார்க்குறதுலாம் நம்மளும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் அவரோட வயசையும் கன்சிடர் பண்ணோம். ஆனால் இன்கேஸ் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க டிஏஜிங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் அவர் இல்லாமல் மிச்சம் எல்லா சீன்லேயும் வந்து அவர் டூப்பை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிங் இடத்துல மட்டும் அவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மிச்சம் வைஸ் அது லைக் லாங் ரன்னுக்கெல்லாம் இருக்காது. மேபி இந்த படத்துக்கு மட்டும் அவங்க அப்படி கொண்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் மெயினான என்னென்ன ஹாலிவுட் சைடில் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.